பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய சகரியாவை கொண்டு தம்முடைய ஜனத்தோடு பேசுகிறார். கவனிங்க, இப்ப தம்முடைய ஜனத்திற்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு பலதரப்பட்ட எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கிறது. ஆகவேதான் இப்ப தம்முடைய ஜனத்திற்கு சகரியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் அதற்கு நான் இஸ்ரவேல் மக்களுக்கு, எருசலேமின் குடிகளுக்கு, யூத ஜனங்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. புதிய பாட்டிலே இருக்கிற விசுவாச மக்களாகி நீங்களும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வாக்கு தத்தங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கும் கொடுக்கப்படுகிறது. நீங்களும் நானும் பல விதங்களிலே நெருக்கப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், துன்பப்பட்டு கொண்டிருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்ன, நான் உங்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசுதாமே உங்களை சுற்றிலும், உங்கள் குடும்பங்களை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், உங்களுடைய வேலை ஸ்தலத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து இந்த நாளிலே உங்களை பாதுகாக்க போகிறார். பயப்படாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.